ஓம் சக்தி. பச்சை மரம், காய்ந்த மரம், செவ்வாடை அணிந்துவிட்டால் மட்டும் போதாது. 10 வருடமாகத்தான் வருகிறோம். அம்மா நமக்கு எதையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல மாட்டேன் என்கிறாளே என்று புலம்பாதே. நீ பச்சை மரம் போல மனம் கொண்டவனாக இருந்தால் எனது அருள் என்ற ஆணி பதியும். நீ பந்த பாசத்துடன் கூடிய காய்ந்த மரம் போல வருகிறாய். என் அருள் என்ற ஆணி எப்படி உன் மனத்தில் பதியும்? அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.